வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக தீபிகா சதீஷ். தலைப்புச் செய்திகள். வேளாண் ட்ரோன்கள் விவசாயிகளின் வருவாய், வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த பேருதவியாக அமையும் பிரதமர் நரேந்திர மோடி. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மறுசீரமைப்பு பணிகள், தமிழக அதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை. பிரதமரின் சிறப்பு திட்டங்களால் 60 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையிலிருந்து மீண்டுள்ளனர். உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம். மத்திய அரசின் வளர்ச்சி திட்டங்கள் இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்றும் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் நம்பிக்கை. தந்தை பெரியாரின் 50வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு. முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் மரியாதை. தூத்துக்குடியில் வெள்ள சேத பகுதிகளை நாளை மறுநாள் பார்வையிடுகிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தகவல். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய மல்யுத்த சம்மேளனம் சஸ்பெண்ட். மத்திய விளையாட்டு அமைச்சகம் நடவடிக்கை. விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த மாணவ மாணவியருடன் கலந்துரையாடினார். உங்கள் நாட்டை அறிந்து கொள்ளுங்கள் திட்டத்தின் கீழ் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் நலிந்த பிரிவுகளை சேர்ந்த 250 மாணவ மாணவியர் ஜெய்ப்பூர், அஜ்மீர் உள்ளிட்ட நகரங்களுக்கு சென்றுவிட்டு இன்று புதுதில்லி வந்தனர். அங்கு அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தனர். அப்போது மாணவர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் அவர்களது பயண அனுபவங்கள் குறித்தும் கல்வி குறித்தும் கேட்டறிந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த குழுவில் ஜம்மு காஷ்மீரின் பெரும்பாலான மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியர் இடம்பெற்றுள்ளனர். விவசாய பயன்பாட்டிற்கான ட்ரோன் வசதி அவர்களது வருவாய் மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த பேருதவியாக அமையும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விவசாய ட்ரோன்களின் பயன்பாடு தொடர்பாக மத்திய ரசாயன உரங்கள் துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள கட்டுரையை தமது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், இத்தகைய ட்ரோன்கள் திரவ உரங்களை பயன்படுத்துவதில் பயனுள்ள மற்றும் திறமையான தொழில்நுட்பத்தை வழங்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ள நிவாரணப் பணிகள் மற்றும் மறுசீரமைப்பு பணிகள் குறித்து பிரதமர் அலுவலகம் ஆய்வு செய்துள்ளது. பிரதமர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் கனமழை வெள்ளத்தால் தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் மாநிலத்திற்கு அளிக்கப்பட்டு வரும் உதவிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. பிரதமர் அலுவலக அதிகாரிகள் தமிழக அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு வெள்ளத்திற்கு பிந்தைய நிலைமை குறித்து கேட்டறிந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் ராணுவத்தினரின் உதவி, ஹெலிகாப்டர் உதவி தேவைப்பட்டால் அவற்றை தொடர்ந்து வழங்குவது குறித்தும் அதிகாரிகளின் ஆய்வின் போது எடுத்துரைக்கப்பட்டது. அத்துடன் மத்திய குழுவினரின் ஆய்வு குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. உலகிலேயே இந்தியாதான் பஞ்சாயத்து முதல் நாடாளுமன்றம் வரை ஜனநாயக கட்டமைப்புகளை கொண்ட நாடாக உள்ளது என குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லி அருகே உள்ள கிரேட்டர் நொய்டாவில் கௌதம் புத்தா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற குடியரசு துணைத் தலைவர் மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கி பேசினார். பஞ்சாயத்து, வட்டார, மாவட்ட, மாநில, தேசிய அளவில் உள்ள ஜனநாயக அமைப்புகள் இந்தியாவில்தான் சிறப்பாக செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் உள்ள கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசியல் சாசன அமைப்புகளை கண்ணிய குறைவாக சித்தரிக்கும் தேசவிரோத போக்கை எதிர்க்கும் சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாணவர்கள் தங்களது மனதை நல்ல முறையில் பயன்படுத்தி சுயமான முடிவுகளை சரியான திசையில் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
உலக நாடுகளின் குரலாக இந்தியா உருவெடுக்கும் என்று G20 அமைப்பின் தலைவர்கள் கூறியதை சுட்டிக்காட்டிய ஜெக்தீப் தங்கர், தற்போதைய இந்தியா தனிநபர்களின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு இருப்பதாகவும் தெரிவித்தார். வெளியுறவு கொள்கைகளில் இந்தியா சுயமாக சிந்தித்து முடிவுகளை எடுப்பதாகவும், நமது பாஸ்போர்ட்டுகளுக்கு உலக நாடுகளில் அதிக மரியாதை இருப்பதாகவும் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் தற்சார்பு இந்தியா திட்டம் நாட்டில் உள்ள 60 கோடிக்கும் மேற்பட்ட மக்களை வறுமையின் பிடியிலிருந்து மீட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பிரதமரின் சாலையோர வியாபாரிகளுக்கான ஸ்வநிதி திட்ட பயனாளிகளிடையே பேசிய அவர், நாட்டின் தொழில் வர்த்தக நடவடிக்கைகளை தற்சார்புடையதாக ஆக்குவதோடு நாட்டில் உள்ள 140 கோடி மக்களையும் தற்சார்பு அடையச் செய்வதே இத்திட்டத்தின் நோக்கம் என்றார். விண்வெளி, பாதுகாப்பு, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு உள்ளிட்ட அனைத்து துறைகளின் வளர்ச்சியிலும் பிரதமர் அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும் உள்துறை அமைச்சர் தெரிவித்தார். அதேவேளையில் ஏழை மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காகவும் அவர்களது நல்வாழ்வுக்காகவும் பிரதமர் அயராது பாடுபட்டு வருவதாகவும் அமித் ஷா குறிப்பிட்டார். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் உலகிலேயே முதலாவது தடுப்பூசியை தயாரித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்த நாடு இந்தியாதான் என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை பகுதியில் உள்ள சாஸ்திரி நகர் பகுதியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பொதுமக்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். கோவை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய இணையமைச்சர் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள காரமடை பகுதியில் பொதுமக்களை சந்தித்து கலந்துரையாடி அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து அங்கு கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர்களோடு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கிரிக்கெட் விளையாடி உற்சாகமூட்டினார். அதனைத் தொடர்ந்து காரமடையில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை தொடக்க விழாவில் இந்த யாத்திரைக்கான உறுதிமொழி ஏற்கப்பட்டதுடன் மத்திய அரசின் திட்ட விவரங்கள் அடங்கிய காலண்டர்கள் மற்றும் புத்தகங்களை பொதுமக்களுக்கு அமைச்சர் எல் முருகன் வழங்கினார். மேலும் மாவட்ட முன்னோடி வங்கியான கனரா வங்கி சார்பில் சாலையோர வியாபாரிகளுக்கான நிதி உதவி, முத்ரா கடன் உதவி, உஜ்வாலா திட்டத்தின் கீழ் சமையல் எரிவாயு இணைப்புகளையும் அவர் பயனாளிகளுக்கு வழங்கினார். அப்போது பேசிய அமைச்சர், நாட்டின் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தி இளைஞர்களின் தொழில் திறனை ஊக்குவிக்க மத்திய அரசால் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றார். பின்னர் கோவை சந்திப்பு ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோவை பொள்ளாச்சி இடையிலான முன்பதிவில்லா தினசரி சிறப்பு எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த ரயில் தினசரி காலை 5:20 மணிக்கு கோவையிலிருந்து புறப்பட்டு 6:25 மணிக்கு பொள்ளாச்சியை சென்றடையும். மறுமார்க்கத்தில் பொள்ளாச்சியிலிருந்து இரவு 8:55 மணிக்கு புறப்பட்டு 10:15 மணிக்கு கோவையை வந்தடையும். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் எல் முருகன், தமிழகத்தின் முக்கிய தொழில் மையங்களாக திகழும் கோவை, திருப்பூர், ஈரோடு, மேட்டுப்பாளையம் பகுதிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ரயில்வே அமைச்சகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். மத்திய ரயில்வே பட்ஜெட்டில் இந்த ஆண்டு தமிழகத்திற்கு 10 புதிய வழித்தடங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கோவையிலிருந்து பெங்களூருவுக்கு விரைவில் வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட உள்ளதாகவும் எல் முருகன் தெரிவித்தார். முன்னதாக கோவை பெரியநாயக்கன்பாளையம் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கட்டப்பட்டு வரும் மேம்பால பணிகளை அமைச்சர் எல் முருகன் ஆய்வு செய்தார். தனிநபர் வருமான வரி தாக்கலுக்கான புதிய படிவங்களை மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியீடு உள்ளிட்ட தேசிய செய்திகள் சிலவற்றை தற்போது பார்க்கலாம். நாட்டில் 11,53,000 மின்சார வாகனங்களுக்கான ஊக்கத்தொகை மானியமாக 5,228 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கியுள்ளது. மத்திய கனரக தொழில்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாடு முழுவதும் 7,432 விரைவான பொது மின்னேற்றி நிலையங்கள் ஏற்படுத்துவதற்காக பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களுக்கு 800 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது மொத்தம் 148 மின்சார வாகனங்களுக்கான மின்னேற்றி நிலையங்கள் செயல்பாட்டில் உள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
நாட்டில் தூய்மை மற்றும் பசுமையான பொது போக்குவரத்தை செயல்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தின் சுரன்கோட் தாலுகாவில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் ஏராளமான ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. டேராக்கி கலி பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 4 வீரர்கள் வீர மரணம் அடைந்தனர். அப்பாவி பொதுமக்கள் 3 பேரும் உயிரிழந்தனர். தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளை கண்டுபிடிக்க மலை பகுதிகள் மற்றும் பிற இடங்களில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஹெலிகாப்டர்கள், ட்ரோன்கள் மற்றும் பாரா கமாண்டோக்கள் தேடுதல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கையின் போது ஜம்மு புறநகர் பகுதியான அக்னூர் மற்றும் கவுட் ஆகிய இடங்களில் ட்ரோன் மூலம் வீசி சென்றதாக கருதப்படும் ஒரு பெட்டியை திறந்து பார்த்தபோது அதில் பேட்டரி பொருத்தப்பட்ட கன்னிவெடி, ஒரு துப்பாக்கி, தோட்டாக்கள் மற்றும் கையெறி குண்டுகள் இருந்தது கண்டறியப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். இந்திய பெருங்கடல் பகுதியில் வணிக கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த ட்ரோன் தாக்குதல் சம்பவத்திற்கு ஈரான் காரணம் என அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. இதனிடையே இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக இந்திய கடற்படை விசாரணை மேற்கொண்டுள்ளது. இந்தியாவின் INS மர்மகுவோ போர்க்கப்பல் நிகழ்விடத்திற்கு விரைந்து சென்றுள்ளது. இந்திய கடற்படைக்கு சொந்தமான விக்ரம் என்ற கப்பலும் நிகழ்விடத்திற்கு விரைந்து சென்று சேதமடைந்த வணிக கப்பலை பத்திரமாக கரைக்கு கொண்டுவர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. தனிநபர் வருமான வரி தாக்கலுக்கான புதிய படிவங்களை மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ளது. ஆண்டுதோறும் தனிநபர் வருமான கணக்கை தாக்கல் செய்வதற்கான படிவங்கள் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் வெளியிடப்படுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு வருமான வரி செலுத்துவோர் தங்களது கணக்கை முன்கூட்டியே தாக்கல் செய்ய ஏதுவாக படிவம் 1 மற்றும் படிவம் 4 புதுப்பிக்கப்பட்ட படிவங்களை வருமான வரித்துறை வெளியிட்டுள்ளது. ஆண்டு வருமானம் 50 லட்சம் ரூபாய் வரை உள்ள தனிநபர் மற்றும் நிறுவனங்கள் இந்த படிவங்களை பூர்த்தி செய்து தாக்கல் செய்ய வேண்டும். சிறிய இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான தீர்மானத்தை நிறைவேற்றும் வகையில் கடந்த 10 ஆண்டுகளாக மோடி அவர்களின் ஆட்சி முழு அர்ப்பணிப்போடு செயலாற்றி வருகிறது. உஜ்வாலா திட்டம் முதல் வீட்டுக்கு வீடு குடிநீர் வரை, வீட்டு வசதி திட்டத்திலிருந்து ஆயுஷ்மான் பாரத் வரை மோடி அவர்களின் அரசு அனைவருக்குமான சுலபமான வாழ்க்கை வாழ்வதற்கான உத்தரவாதத்தை அளிக்கிறது. विकसित भारत संकल्प यात्रा सैचुरेशन के सरकार के लक्ष्यों को प्राप्त करने का सशक्त माध्यम बनेगी. வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான தீர்மான பயணம் வேன்கள் மூலமாக நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் இருக்கும் மக்களை சென்றடைந்து அவர்களிடம் அரசின் திட்டங்களை விளக்குகிறது. இந்த பயணம் சென்றடையும் இடங்களிலெல்லாம் மக்கள் இந்த வாகனங்களை பாரம்பரிய முறையில் வரவேற்கின்றனர். மங்களப்பொட்டு, மலர் மாலைகள், தாள வாத்தியங்கள் என இந்த வாகனங்கள் கோலாகலமாக வரவேற்கப்படுகின்றன. அதிக எண்ணிக்கையிலான மக்கள் இந்த பயணத்திலே பங்கேற்று மக்கள் சக்தியால் உருவாக்கப்பட்ட இந்த பயணத்திற்கு வலிமை சேர்க்கின்றனர். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான பயணம் என்பது ஒரு பயணம் மட்டுமல்ல, நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் நாட்டின் வளர்ச்சி பாதையில் ஒரு வலிமையான அங்கமாக இருக்க வேண்டும் என்ற நமது பிரதமருடைய தீர்மானத்தின் வெளிப்பாடாகும். இந்த தீர்மானத்தின் வாயிலாக இன்று நாடு வளர்ச்சியடைந்த நாடு என்ற கனவை நனவாக்கும் பாதையில் முன்னேறி வருகிறது. மனநல நிபுணரின் உதவியை நாட விரும்புகிறீர்களா? ஆனால் எங்கு செல்வது என்று தெரியவில்லையா? அழைக்கவும் டெலிமனாசை 144416. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் ஆதரிக்கப்பட்ட தொலைத்தொடர் மனநல சேவை திட்டமாகும். செய்திகள் தொடர்கின்றன. தந்தை பெரியாரின் 50வது நினைவு தினத்தையொட்டி அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள பெரியாரின் உருவச்சிலைக்கு கீழே அவரது உருவப்படம் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தது. பெரியாரின் உருவப்படத்திற்கு மலர் தூவிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். அமைச்சர்கள் துரைமுருகன், சேகர் பாபு, உதயநிதி ஸ்டாலின், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராசா உள்ளிட்டோரும் பெரியார் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.
அஇஅதிமுக நிறுவனரும் முன்னாள் முதலமைச்சருமான பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆரின் 36வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. அன்னாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட திருநெல்வேலி உள்ளிட்ட 4 மாவட்டங்களிலும் குடிநீர் விநியோகப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை ஆய்வு செய்த அவர் சீவலப்பேரி அருகே தாமிரபரணி ஆற்றில் அமைக்கப்பட்டுள்ள உறை கிணறுகள் மற்றும் நீரேற்று நிலையங்கள் தண்ணீரில் மூழ்கியிருப்பதை பார்வையிட்டார். கங்கை கொண்டான் சிப்காட் தொழிற்பேட்டைக்கு தண்ணீர் செல்லும் குழாய்களுக்கு ஏற்பட்ட சேதத்தையும் அவர் ஆய்வு செய்தார். மேலும் சிவந்திப்பட்டியில் நெடுஞ்சான்குளம் உடைப்பு காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளையும் அவர் நேரில் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமைச் செயலாளர், மழை வெள்ளம் காரணமாக தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் 328 குளங்களில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவற்றை சீர் செய்யும் பணிகள் மும்மரமாக நடைபெற்று வருவதாகவும் கூறினார். தாமிரபரணி ஆற்று நீரை ஆதாரமாக கொண்டு செயல்படுத்தப்படும் 101 கூட்டு குடிநீர் திட்டங்களில் 70 திட்டங்கள் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். 34 திட்டங்கள் சரி செய்யப்பட்டு குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் தலைமைச் செயலாளர் தெரிவித்தார். வெளி மாவட்டங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட 85 குடிநீர் லாரிகள் மூலம் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் தற்போது குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மணிமுத்தார் அணையோட சிஸ்டம் டேங்க், ஸோ இதை உடைப்பு சரி பண்ணி மறுபடியும் அதை நிரப்பணும். ஏன்னா அப்போதான் விவசாயிகளுக்கு சமயத்தில் நம்ம தண்ணீர் சப்ளை பண்ண முடியும். 175 இடங்களில் சாலைகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு, உடைப்பு. ஸோ அதில் 150 இடங்களில் சரி பண்ணிட்டாங்க. மற்ற இடங்களில் அந்த பணி பொற்கால அடிப்படையில் அந்த ஒர்க் போயிட்டுருக்கு. குடிநீர் பெரிய அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு. இப்போ இங்கே சிவலப்பேரியில் பார்த்தோம் காலையில், திருநெல்வேலி மாவட்டத்தில் அங்கே 3 திட்டங்கள் இருக்குது. அந்த திட்டங்களோட அந்த பைப் கொண்டு போகிறதுக்கு பாலங்கள் ஒடிஞ்சிருக்கு. அதே மாதிரி பம்ப் ரூம் எல்லாம் பாதிச்சிருக்கு. ஸோ அதை இப்போ சரி செய்யறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்வது விரைவுச் செய்திகள். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தூய்மைக்கான மக்கள் இயக்கத்தை மாநில தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அப்பகுதியில் சாலையோரத்தில் இருந்த புதர்களை அகற்றி தூய்மைப்படுத்தும் பணியிலும் அவர் ஈடுபட்டார். விருத்தாச்சலம் நகராட்சியில் உள்ள 33 வார்டுகளிலும் நேரடியாக சென்று ஆய்வு செய்த அமைச்சர் எந்த பகுதியிலும் குப்பையை தேங்கவிடக்கூடாது எனவும், சுகாதாரத்தை பராமரிக்காத நகராட்சி ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் CV கணேசன் எச்சரிக்கை விடுத்தார். அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துக்காக விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் காஞ்சிபுரத்திலிருந்து புனித தீர்த்த குடங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. அயோத்தியில் வரும் ஜனவரி 22ஆம் தேதி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள நிலையில் புனித தீர்த்த குடங்கள் காஞ்சி சங்கர மடத்தில் உள்ள மகா பெரியவர் அஷ்டானத்தில் வைக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனைகள் நடத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து சங்கர மடத்திலிருந்து ஊர்வலமாக காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பின்னர் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சிறுதானிய பயன்பாடு குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மிதிவண்டி பேரணியை திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் தொடங்கி வைத்தார். சிறுதானிய நூற்றாண்டினை முன்னிட்டு மாவட்ட உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை சார்பில் சிறுதானிய உணவு திருவிழா இம்மாதம் 26, 27 தேதிகளில் நடைபெறுகிறது. இதனையொட்டி நடைபெற்ற மிதிவண்டி பேரணியில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் அரூரில் அரசு மற்றும் தனியார் பள்ளியை சேர்ந்த 1100 மாணவ மாணவிகள் ஒரே இடத்தில் சூரிய நமஸ்காரம் செய்து உலக சாதனை படைத்துள்ளனர். அரூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற யோகாசனத்தில் 38 நிமிடங்களில் சூரிய நமஸ்காரத்தை 108 முறை செய்தனர். இது நாவல் வேர்ல்ட் ரெக்கார்ட் என்ற நிறுவனம் உலக சாதனை என அறிவித்து மாணவ மாணவிகளை பாராட்டியது.
மேலும் மாணவ மாணவிகளை வைத்து யோகாசனம் செய்த சக்திவேல் என்பவருக்கு பாராட்டு சான்றிதழும் பதக்கங்களும் வழங்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மாவட்ட அளவிலான சிலம்பம் போட்டி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். பின்னர் பேசிய அவர், சிலம்பாட்டம் தற்காப்பு கலை 1980க்கு பிறகு பாரம்பரிய கலைகளில் ஒன்றாக சேர்க்கப்பட்டது என்றும் எதிர்காலத்தில் ஒலிம்பிக்கில் கண்டிப்பாக சிலம்பாட்டம் இடம்பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். வெள்ள நிவாரணப் பணிகளை பார்வையிடுவதற்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை மறுநாள் தூத்துக்குடி வருவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென் தமிழக வெள்ள பாதிப்பு குறித்து நிர்மலா சீதாராமனிடம் தாம் ஏற்கனவே பேசியிருப்பதாக கூறினார். நாளை மறுநாள் சேதத்தை நேரடியாக கணக்கீடு செய்வதற்காக நிர்மலா சீதாராமன் தூத்துக்குடி செல்வதாகவும் முழு பொறுப்பை மத்திய அரசு எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். மத்திய அரசு முதலாக மழை வெள்ளத்திலிருந்து ஒரு இடம், குறிப்பாக ஒரு மாவட்டம் வெளியே வருவதற்கு முன்பாகவே மத்திய அரசினுடைய குழு பார்வையிடுவதற்கு, சேதங்களை கணக்கீடு செய்வதற்கு வந்துட்டாங்க. 20ஆம் தேதி மத்திய அரசினுடைய இன்டர் மினிஸ்ட்ரியல் டீம், அதாவது எல்லா மினிஸ்ட்ரி இருக்கக்கூடிய கம்பைன்டு டீம் 20ஆம் தேதியிலிருந்து களத்தில் வந்து பார்க்குறாங்க. 20, 21, 22 சேதம் எஸ்டிமேட்டு எந்த அளவுக்கு நடந்திருக்கு, பாலங்கள், ரோடு எந்த அளவுக்கு வாஷ் அவுட் ஆயிருக்கு. அதில் ஆச்சரியம் என்னன்னா, இந்திய அரசுல முதலாக பார்க்குற ஒரு இன்டர் மினிஸ்ட்ரியல் டீம் வந்த பிறகு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அந்த பகுதிக்கு போறாங்க. 20ஆம் தேதியிலிருந்து மத்திய அரசினுடைய இன்டர் மினிஸ்ட்ரியல் டீம் தென் தமிழகத்தில் இருக்காங்க. ஆனால் நம்முடைய மாநில முதலமைச்சர் 21ஆம் தேதி போறாங்க. கிட்டத்தட்ட 4-5 நாட்கள் கழித்து அந்த பகுதிக்கு போறாங்க. இந்த ஒரு விஷயமே நமக்கு சொல்லும் எந்த அளவுக்கு ஒரு அக்கறையின்மை, அலட்சியத்தன்மை, எதையுமே பொருட்படுத்தாம ஒரு முதலமைச்சர் அவர்கள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இதைவிட ஒரு பெரிய உதாரணம் சொல்ல முடியாது. நிவாரணப் பணிகளில் கவனம் செலுத்தாமல் மத்திய அமைச்சரை திமுக அரசு வம்புக்கு இழுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வெள்ள பாதிப்புக்கான மத்திய அரசின் நிதி விரைவில் வரவுள்ளதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் அருகே உள்ள மேட்டுப்பாளையம் பகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் துரை ராமசாமி மறைவை ஒட்டி அவரது உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, காலஞ்சென்ற துரை ராமசாமி கொள்கையை விட்டுக் கொடுக்காமல் நேர்மையாக பணியாற்றியவர் என்று புகழாரம் சூட்டினார். சிறந்த அரசியல்வாதிக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் அவர் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் நறுமணம் ஊராட்சியில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் திட்டத்தின் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மத்திய அரசின் திட்டங்கள் எடுத்துரைக்கப்பட்டன. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் வாகன விழிப்புணர்வு பிரச்சாரம் கடலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் கிராம ஊராட்சிகளில் இத்திட்டம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக விருத்தாச்சலம் ஒன்றியம் நறுமணம் ஊராட்சியில் சென்னை உர நிறுவனம் மற்றும் வேளாண் அறிவு நிலையம் இணைந்து விவசாயிகளுக்கு ட்ரோன் மூலம் முந்திரி தோப்பில் மருந்து தெளிப்பது எப்படி என செயல் விளக்கம் காண்பிக்கப்பட்டது. இதில் விவசாயிகள், பொதுமக்கள் ஏராளமான பங்கேற்றனர். இது செயல்பாட்டுக்கு வந்தால் தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று விவசாயிகள் தெரிவித்தனர். மேலும் இந்தியன் அஞ்சல் துறை மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து இந்திய அஞ்சலக ஊழியர்கள் பொதுமக்களிடம் எடுத்து கூறினார்கள். இந்த பகுதியில் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் கணக்கு துவங்கி உள்ளதாகவும் பொதுமக்கள் நம்மிடையே தெரிவித்தனர். மேலும் இந்தியன் ஆயில் நிறுவனம் விநியோகஸ்தர்கள் தெரிவிக்கையில், பிரதமரின் இலவச எரிவாயு திட்டம் தங்கள் பகுதியில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இந்த திட்டத்தில் சேர்வதற்கு பொதுமக்கள் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தகுதியானவர்களுக்கு பிரதமரின் இலவச எரிவாயு இணைப்பு வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தனர். சுகாதாரத்துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் சுகாதாரத்துறையில் மக்களை தேடி மருத்துவம், பல்வேறு திட்டங்கள், விபத்து காப்பீடு திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டன. அகில இந்திய வானொலி மற்றும் பொதிகை தொலைக்காட்சிகளை கடலூர் மாவட்டத்திலிருந்து பா. இளஞ்செழியன்.
தாலிபான் தீவிரவாதிகள் 18 வயதிற்குட்பட்ட சிறுவர்களை சேர்க்க வேண்டாம் என ஐநா அறிவுறுத்தல் உள்ளிட்ட சில உலக செய்திகளை இப்போது பார்க்கலாம். இந்திய வணிக கப்பல் மீது ஹவுதி போராளிகள் ஆளில்லா விமான தாக்குதல் நடத்திய சம்பவத்தில் 25 இந்திய ஊழியர்கள் பத்திரமாக உள்ளனர். குஜராத்தின் வெராவல் நகரிலிருந்து 200 கடல் மைல் தொலைவில் நேற்று காலை 10 மணி அளவில் இந்த தாக்குதல் சம்பவம் நிகழ்ந்தது. சவுதி அரேபியாவிலிருந்து மங்களூருக்கு கச்சா எண்ணெய் ஏற்றி வரும் வழியில் அந்த ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்திய கடற்படை தெரிவித்திருந்தது. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக கருத்து தெரிவித்த இந்திய கடற்படை, இந்திய குழுவினர் அனைவரும் பத்திரமாக உள்ளனர் என்று தெரிவித்தனர். இந்த தாக்குதலுக்குள்ளான போர் கப்பல்களில் ஒன்று இந்தியாவிற்கு சொந்தமானது என்று அமெரிக்கா முதலில் கூறியிருந்தது. பின்னர் இந்த கப்பலில் இந்திய கொடி இல்லை என்றும், தாக்குதலில் சிக்கிய கப்பல் வேறொரு நாட்டிற்கு சொந்தமானது என்றும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. தாலிபான் தீவிரவாதிகள் தங்கள் படையில் 18 வயதிற்குட்பட்ட சிறுவர்களை சேர்க்க வேண்டாம் என்று ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐநா வெளியிட்டுள்ள ஒரு செய்திக்குறிப்பில் இது மிகவும் மோசமான செயல் என்று குற்றம் சாட்டியுள்ளது. 18 வயதுக்குட்பட்டவர்களை சிறுவர்கள் என அங்கீகரிக்க வேண்டும் என்று தாலிபான் அமைப்பை அறிவுறுத்தியுள்ள ஐநா, இந்த சிறுவர்களை தங்கள் பாதுகாப்பு படையில் சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் கடந்த 2 ஆண்டுகளாக சிறுவர்களை தீவிரவாத இயக்கத்தில் சேர்த்து வருவதாக தாலிபான் அமைப்பின் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய மல்யுத்த சம்மேளன நிர்வாகிகளின் செயல்பாட்டிற்கு மத்திய விளையாட்டுத்துறை இடைக்கால தடை விதித்துள்ளது. இந்த அமைப்பின் தலைவராக இருந்த பிரிஜ் பூஷன் சரண் சிங் பதவி விலகியதை தொடர்ந்து நடைபெற்ற தேர்தலில் மல்யுத்த சம்மேளனத்தின் புதிய தலைவராக சஞ்சய் சிங் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் பொறுப்பேற்றதும் 15 வயதிற்குட்பட்டோர் மற்றும் 20 வயதிற்குட்பட்டோருக்கான தேசிய மல்யுத்த போட்டிகளை நடத்துவது குறித்து உரிய அமைப்புகளிடம் ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக அறிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த போட்டிகள் உத்தரப்பிரதேசத்தின் கோண்டா, நந்தினி நகர் பகுதிகளில் இம்மாத இறுதிக்குள் நடைபெறும் என சஞ்சய் சிங் அறிவித்திருந்தார். இதையடுத்து மல்யுத்த வீரர் வீராங்கனைகளுக்கு உரிய கால அவகாசம் வழங்காமலும் உலக மல்யுத்த சம்மேளனத்தின் விதிமுறைகளை பின்பற்றாமலும் அவசரமாக போட்டி நடைபெறும் என அறிவித்ததை அடுத்து மல்யுத்த சம்மேளனத்தின் புதிய நிர்வாகம் செயல்படுவதற்கு இடைக்கால தடை விதித்து மத்திய விளையாட்டு அமைச்சகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. ஆனால் இது தொடர்பாக தமக்கு இதுவரை எந்த கடிதமும் வரப்பெறவில்லை என சஞ்சய் சிங் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையேயான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மும்பை வாங்கடே மைதானத்தில் கடந்த 21ஆம் தேதி தொடங்கியது. முதலில் களமிறங்கிய ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 219 ரன்னும் 2வது இன்னிங்ஸில் 261 ரன்னும் எடுத்திருந்தது. முன்னதாக இந்தியா முதல் இன்னிங்ஸில் 406 ரன் எடுத்திருந்தது. போட்டியில் வெற்றி பெற 75 ரன் தேவை என்ற நிலையில் இன்று 4வது நாள் ஆட்டத்தில் விளையாடிய இந்தியா ஆட்ட நேர முடிவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 75 ரன் எடுத்தது. இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா ஆட்டமிழக்காமல் 38 ரன்னும், மற்றொரு வீராங்கனை ஜமீமா ஆட்டமிழக்காமல் 12 ரன்னும் எடுத்தனர். ஆஸ்திரேலியா தரப்பில் கிம் கார்ட் மற்றும் ஆஷ்லே கார்ட்னர் இருவரும் தலா 1 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். நாட்டின் மிகவும் தீவிரமான பிரச்சனையாக வேலை வாய்ப்பின்மை இருந்து வருவதாகவும், ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்ற பாஜகவின் வாக்குறுதிகள் குறித்து இளைஞர்கள் கேள்வி எழுப்பி வருவதாகவும் காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சீரழிக்கப்பட்டு பல கோடி வேலை வாய்ப்புகள் ஒழிக்கப்பட்டதால் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். நாகை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்காவில் 467வது ஆண்டு கந்தூரி விழாவையொட்டி சந்தனக்கூடு ஊர்வலமும், அதனைத் தொடர்ந்து பெரியாண்டவர் சமாதிக்கு சந்தனம் பூசும் நிகழ்ச்சியும் இன்று நடந்தது. தர்காவின் பரம்பரை கலிஃபா பெரியாண்டவர் சமாதிக்கு சந்தனம் பூசினார். இந்த நிகழ்ச்சியில் சிறுபான்மை மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான், இசையமைப்பாளர் AR ரஹ்மான் மற்றும் யாத்ரீகர்கள்
திரளாக பங்கேற்றனர். நாளை கடற்கரைக்கு பீர் செல்லும் நிகழ்ச்சியும் வருகிற 27ஆம் தேதி புனித கொடி இறக்கும் நிகழ்ச்சியும் நடக்கிறது. வெள்ள பாதிப்பால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள தென் மாவட்ட மக்களுக்கு தற்போது திமுக அரசு அறிவித்துள்ள 6000 ரூபாய் நிவாரணத் தொகை மிகவும் குறைவாக உள்ளதால் இந்த தொகையை 15000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், திமுக அரசு இந்திய வானிலை ஆய்வு மையத்தை குறை கூறிக்கொண்டு பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களுக்கு உரிய நேரத்தில் தேவையான உதவிகளை செய்யாமல் தட்டி கழிப்பது மிகுந்த வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 17, 18ஆம் தேதி பெய்த அதி கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. திருச்செந்தூர் முருகன் கோவிலும் வெள்ளத்தால் சூழப்பட்டது. வெள்ள பாதிப்பிலிருந்து திருச்செந்தூர் இயல்பு நிலைக்கு திரும்பிய நிலையில் 6 நாட்கள் கழித்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். பக்தர்கள் கடலில் புனித நீராடி சுமார் 2 மணி நேரம் காத்து நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.